தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லி ஒதுக்கிய சமூகம் தான் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு அவரை சொல்றாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? 100 Days 100 Good Stories Part 1. அதுல இன்னைக்கு Day 51. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்துல மாணவர்களை பார்த்து அந்த வகுப்பு ஆசிரியர், நீங்க யாராவது சொல்லுங்க கல்வி ஏன் அவசியம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. சரி, நான் ஒருத்தரை பத்தி சொல்றேன், அப்பதான் கல்வி எவ்வளவு முக்கியம் உங்க எல்லாருக்கும் தெரியும் சொல்லி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல ஒரு குடிசை வீட்டுல நம்மள போலவே ஒரு பையன் பிறந்தான். அவன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போறான். அவனை யாருமே பெஞ்சில உட்கார வைக்கல. தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் தாழ்த்தப்பட்டவன்றனால. இவங்க பண்ற எல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ள வச்சுக்கின்னு எதுவுமே மறந்துடாம கடுமையா படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரே நாட்டையும் மறந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கவும் செஞ்சாரு. லண்டன்ல டாக்டரேட் பட்டத்தையும் வாங்குறாரு. அண்ட் அகைன் கொலம்பியா யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சு கல்வியில மிகப்பெரிய ஒரு ஆளுமையா ஆகுறாரு. எந்த பையனை பார்த்து நீ பெஞ்சிலேயே உட்கார கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த பையன் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய குழுவோடைய தலைவர் ஆனாரு. கல்வி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தனால இன்னைக்கும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தையா இருக்காரு. அவர் தான் டாக்டர் பீமா ராவ் அம்பேத்கர்.